ஐயோ நான் விட்டுட்டேனே, என் செல்வத்தை நான் விட்டுட்டேனே, அடியப்பா சொல்லிட்டு போவனே தங்கமே. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை டவுன் அருகே உள்ள சிப்காட் திருவிக்கா நகரைச் சேர்ந்தவர்கள் 13 வயது நிதிஷ், 13 வயது பார்த்திபன், 13 வயது நிதிஷ். மூவரும் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தனர். மூவருக்கும் பரீட்சை முடிந்துவிட்டது. பள்ளிக்கு விடுமுறை என்பதால் சிப்காட் மணியம்பிட்ட பகுதியில் உள்ள ஏரியில் குளிப்பதற்காக இன்று காலை சென்றனர். ஏரியில் விளையாடியபடி குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மாணவன் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டான். நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி தத்தளித்தான். அவனை பார்த்தது மற்ற 2 மாணவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். காப்பாற்ற பாய்ந்து சென்றனர். அப்போது அவர்களும் நீரில் மூழ்கினர். மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டதும் அக்கம்பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் ஓடிச் சென்று ஏரியில் குதித்து தேடி 3 மாணவர்களையும் மீட்டு சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மாணவர்களை பரிசோதித்த டாக்டர் மூவரும் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினார். குளிக்கச் சென்ற பிள்ளைகள் நீரில் மூழ்கியிருந்ததை கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு சென்ற பெற்றோர்கள் கதறி அழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. சிப்காட் போலீசார் மாணவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏரியில் மூழ்கி 3 மாணவர்கள் இறந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.